தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. இன்று முதல் நாம் மகிமையின் ராஜா உயிர் தெழுந்தார் என்ற தலைப்பில் ஒரு புதிய தொடரை ஆரம்பிக்க போகிறோம். இந்த லென்ட் காலங்களில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை தியானிக்க போகிறோம். அவருடைய உயிர் தெழுதல், அவருடைய மீட்பின் கிரியைகளை தியானிக்க போகிறோம். இந்த மண்டே டியூஸ்டே மார்னிங் மெசேஜஸில் ஆண்டவராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து தியானிக்க போகிறோம். ஈவினிங் பைபிள் ஸ்டடீஸில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சிலுவையின் மூலமாக என்ன செய்திருக்கிறார் என்பதை குறித்து தியானிக்க போகிறோம். இந்த மெசேஜஸ்லாம் கண்டிப்பாக கேளுங்க. நீங்கள் கேட்குறது மட்டும் இல்லாமல் இந்த மெசேஜஸ் எல்லாம் உங்கள் குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள், உங்களுக்கு தெரிந்த விசுவாசிகள், உங்களுக்கு தெரிந்த ஊழியக்காரங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சு வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா டு ஜீசஸ். ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பெரியவர், உன்னதர், சர்வ வல்லவர், எங்கள் அன்பான தகப்பன், எங்களுக்கு உதவி செய்கிற தேவன், எங்களுக்கு நன்மைகளை செய்கிறவர். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மீது இவ்வளவாய் அன்பு கூர்ந்து உம்முடைய ஒரே குமாரனை எங்களுக்காக தேவ ஆட்டுக்குட்டியாக சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்தீர். தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் இரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். இயேசு எங்களுக்காக பாடுபட்டார், எங்களுக்காக அடிக்கப்பட்டார், எங்களுக்காக நொறுக்கப்பட்டார். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இயேசு எங்களுக்காக மரித்தார், எங்களுக்காக உயிரோடு எழுந்தார், எங்களுக்காக உம்முடைய வலது பார்சத்தில் இன்றும் வீற்றிருக்கிறார். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, இயேசுவை எங்களுக்கு மகிமையின் ராஜாவாக வெளிப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து எங்களுக்கு போதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம், கற்றுத்தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் குணமாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அற்புதங்களும் அடையாளங்களும் இயேசுவின் நாமத்தினால் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே தெய்வீக சுகம் உண்டாவதாக. தகப்பனே, உம்முடைய குணமாக்கும் அபிஷேகம் எல்லாவித நோய்கள், வியாதிகள், வலி, வேதனைகளை நீக்கட்டும். தகப்பனே, உம்முடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அவிழ்க்கட்டும், சுமைகளை நீக்கட்டும். பிதாவே, உம்முடைய பலன் ஒவ்வொருவருடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தில் ஊடுருவட்டும். முன்னேற, ஜெயிக்க, மேற்கொள்ள பலன் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், மாறுதல் உண்டாகட்டும். தகப்பனே, நீர் பெரியவர். மக்களுடைய பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படட்டும். கடன் பிரச்சனைகள் குறைந்து ஒன்றுமில்லாமல் முற்றுமாய் அழிந்து போவதாக. தகப்பனே, பணத்தின் காரியங்களில் விடுதலை உண்டாகட்டும். மக்கள் சுபிட்சமாய் செழிப்பாய் வாழட்டும். பிதாவே, நீர் எங்களோடு கூட இருக்கிறபடினாலே நாங்கள் வெற்றியே உள்ளவர்களாக, செழிப்புள்ளவர்களாக வாழ்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்களுக்கு ஒத்தாசை செய்கிறபடினாலே நாங்கள் செழிப்போம், முன்னேறுவோம், விரிவாக்கமடைவோம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் சர்வ வல்லவர். நம்முடைய கர்த்தர் வானங்களையும் பூமியும் படைத்த தேவன். நம்முடைய கர்த்தர் உன்னதர், பெரியவர், எல்லாரை காட்டிலும் பெரியவர். நம்முடைய கர்த்தர் நம் மீது அன்புள்ளவராக இருக்கிறார். நமக்காக தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் அந்த மீட்பின் கிரியை மூலமாக நாம் நித்திய ஜீவனை பெற்று இன்று தேவனுடைய பிள்ளைகளாக மாறி பரலோகத்தின் குடிமகன்களாக இருக்கிறோம். நாம் இதெல்லாம் நினச்சி பார்த்து கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த காரியங்களை குறித்தெல்லாம் அதிகமாக தியானிக்க வேண்டும். ஏன்னா இதுக்குள்ளே வெற்றி இருக்கிறது, இதுக்குள்ளே மகிமை இருக்கிறது, இதுக்குள்ள இந்த இயேசுடைய அந்த மீட்பின் கிரியைக்குள்ளே மகா பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அந்த சிலுவைன்றதை சில சமயம் நம்ம
கொஞ்சம் குறைச்சி மதிப்பிட்டுறோம், மேலோட்டமாக பார்த்துடுறோம். ஆனால் அந்த சிலுவையின் கிரியைக்குள்ளே, அந்த இயேசுவின் மரணம், உயிர்த்தெழுதல், இந்த மீட்பின் கிரியையில் மகாபெரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அதெல்லாம் நம்ம படிக்க போகிறோம் இந்த லென்ட் காலங்களில், ரைட்? காலையிலையும் சாயங்காலமும் இந்த காரியங்களை குறித்து தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். கடந்த ஒரு சில மாதங்களாக ஆக்சுவலாக இந்த வெளிப்பாடுகள் ஒரு 1.5 வருஷமாகவே அதிகமாக கர்த்தர் கொடுத்துக்கிட்டே வர்றாரு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த காரியங்கள் என்னுடைய இருதயத்தில் கர்த்தர் விதைக்க ஆரம்பித்தார். பல வருஷங்கள் ஆக்சுவலாக நடந்துகிட்டு இருக்குது. நான் கடந்த ஒரு 1.5 ஆண்டுகளாக கர்த்தர் ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. நம்ம ஈஸ்டருக்கு, கிறிஸ்மஸ், நியூ இயர் அந்த காலங்களில் இயேசுவை குறித்து தியானிக்கும் போதும், இந்த புதிய ஆண்டுக்கான வார்த்தையை தியானித்து கொண்டு வரும்போதும், கர்த்தர் எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிற அந்த சத்தியத்தை கர்த்தர் அதிகமாக எம்ஃபசைஸ் பண்ணார். அது மட்டுமல்ல, மகிமையின் ராஜாவாக நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுவார் என்றும் இந்த புத்தாண்டை குறித்து கர்த்தர் பேசினார். அப்போ இந்த காரியங்கள்லாம் தியானித்து கொண்டு வரும்போது, இந்த ஈஸ்டர் காலத்தில் இயேசுவை குறித்து எந்த விதமாக தியானிக்க வேண்டும் அப்படின்னு கர்த்தர் முன்பாக காத்திருக்கும்போது, மகிமையின் ராஜா, ரைட், இயேசுவை மகிமையின் ராஜாவாக தியானிக்கும்படி ஆவியானவர் வழி நடத்தினார். நான் இந்த காரியங்களை தான் பார்க்க போகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு, அவருடைய மகிமை, இது குறித்து வேதம் அதிகமாக நமக்கு போதிக்கிறது. சிலுவையின் மகிமையை குறித்தும் தியானிக்க சொன்னார். அதுதான் சாயங்காலங்களில் ஈவினிங் பைபிள் ஸ்டடியில் அதுதான் பார்க்க போகிறோம். ரைட், சிலுவையின் மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சிலுவையினால் உண்டான மகிமை, இதெல்லாம் பார்க்க போகிறோம். ரைட், சரி, வாசிப்போம். சங்கீதம் 2 முதல் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்தில் அவர்களோடு பேசி தமது உக்கிரத்தில் அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன், என்னை கேளும். இப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். ஹல்லேலூயா. இது நம்முடைய ஆண்டவராக இயேசுவை குறித்த சங்கீதம். முதல் 3 வசனங்களை நம்ம பார்த்தோம்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசுடைய அந்த பாடுகள் சமயத்தில் நடந்த காரியங்களை குறித்த வசனங்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்தும் இங்கே போதிக்கப்படுகிறது. நமக்கு உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் என்ன நடக்கும்ன்றதையும் வேதம் நமக்கு இந்த சங்கீதத்தில் போதிக்குது. இதை நம்ம கொஞ்சம் தியானிப்போம், இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட், அதுக்கு முன்பாக 24ஆம் சங்கீதத்தில் ஒரு பகுதியை நம்முடைய டெக்ஸ்ட்டாக வாசிக்க போகிறோம். அதையும் போய் பார்ப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். சங்கீதம் 24. ஹல்லேலூயா டு ஜீசஸ். 7ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். ஹல்லேலூயா.
யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. இந்த வேத பகுதியும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை குறித்து போதிக்கிற வேத பகுதி. 22ஆம் சங்கீதம் சிலுவையை குறித்த சங்கீதம். 23ஆம் சங்கீதம் இன்று நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எப்படி நல்ல மெய்ப்பராக செயல்படுகிறார் என்பதை குறித்தது. 24ஆம் சங்கீதம் மகிமையின் ராஜாவாகிய இயேசு திரும்ப வருவார் என்பதை நமக்கு வேதம் போதிக்கிறது. நம்முடைய கர்த்தர் யார்? நம்முடைய ஆண்டவராக இயேசுவை குறித்து தியானிக்கும்போது அவர் யார் என்பதை மனதில் ஆழமாக பதித்து கொண்டு அந்த வெளிச்சத்தில் நம்ம இந்த சுவிசேஷங்களை படிக்கணும். சில சமயம் பார்த்திங்கன்னா மக்கள் நம்முடைய ஆண்டவராக இயேசுவை குறித்து பல விதமாக சிந்திக்கிறார்கள். ஒரு சிலர் அவரை ஒரு போதகர், நல்ல அருமையான போதகர், நல்ல மகத்துவமான சத்தியங்களை பேசியிருக்கிறாரு, ஞானமான காரியங்களை சொல்லியிருக்கிறாரு, அன்பை போதித்தவர், மன்னிப்பை போதித்தவர், பெரிய தீர்க்கதரிசி, அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசி, இப்படி பலவிதமாக பேசுகிறார்கள். ஒரு சிலர் இயேசுடைய காலங்களில் வாழ்ந்தவர்களே அவரை யோவான் ஸ்நானகன் என்றும் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொன்னாங்க. அப்போ இயேசு தன்னுடைய சீஷரில் பார்த்து கேட்குறாரு, நீங்கள் நான் யாருன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அவங்க பிதாவிடத்திலிருந்து வெளிச்சத்தை பெற்றவர்களாக இயேசுவை கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இயேசுதான் கிறிஸ்து, தேவனுடைய குமாரன் அப்படின்னு கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ இயேசு எப்படிப்பட்டவர் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட். ஒரு சிலர் அவரை கார்பெண்டர் அப்படின்வாங்க. ரைட். ஒரு சிலர் நல்ல மனுஷன், நல்லா இருந்தார், நிறைய நன்மை செஞ்சார், அவரை பொல்லாத மனுஷங்க வஞ்சகம் பண்ணி கொண்டுட்டாங்க. ரைட். அப்படி அந்த விதமாக யோசிப்பாங்க. இப்படி பலதரப்பட்ட ஒப்பீனியன்ஸ் இருக்குது, கருத்துக்கள்லாம் இருக்குது. ஆனால் வேதம் நம்முடைய ஆண்டவராக இயேசுவை குறித்து என்ன போதிக்கிறது? 2ஆம் சங்கீதத்தில் பார்க்குறோம், கர்த்தர் சொல்கிறாரு, நம்முடைய ஆண்டவராக இயேசு அவர் அபிஷேகம் பண்ணின ராஜா. நம்முடைய ஆண்டவராக இயேசுவை அவர் ராஜாவாக ஏற்படுத்தி இருக்கிறார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது இல்லையா? இங்கே பார்க்குறோம், நம்முடைய ஆண்டவராக இயேசுவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் மகிமையின் ராஜா. அவர் ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி புதுசாக பிறந்தவரில், அவர் நித்தியவாசி, நித்தியத்தின் ராஜா, தி கிங் ஆஃப் இட்டர்னிட்டி. அப்போ அவரை பார்க்கும்போது இங்கே பாருங்களேன், இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. 7ஆம் வசனம், வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே. அநாதின்னு போட்டிருக்காங்க. இட்டர்னல் டோர்ஸ், எவர்லாஸ்டிங் டோர்ஸ். இங்கிலீஷ்லலாம் பார்த்திங்கன்னா அந்த வார்த்தை பயன்படுத்தியிருப்பாங்க. ரைட். என்ன டோரு? எவர்லாஸ்டிங் டோர். எவர்லாஸ்டிங் டோர்னால் இது ஆவிக்குரிய அந்த உலகத்தில் இருக்கிற நித்தியமான கதவுகள். ரொம்ப பழைய கதவு. அல்லேலூயா. நித்தியமாக இருந்த கதவுகள். சரி, இந்த கதவுகள் எதுக்கு திறக்கணும்? இந்த கேட்டெல்லாம் எதுக்கு திறக்கணும்? ஏன்னா மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்க போகிறார். இதை நீங்கள் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். எங்கள் உயிர்த்தெழுதலுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தங்க இருக்குது? அது பார்ப்போம் பின்னாடி. ஒன்றோட ஒன்று சம்மந்தப்பட்ட காரியங்கள் தான். அதை நம்ம இப்போ தியானிக்க உங்களுக்கு விளங்கும். ஆனால் இந்த படம் உங்கள் மைண்டில் இருக்கணும். இயேசுவை குறித்த இந்த படம் உங்கள் மைண்டில் இருக்கணும். இங்கே அதுக்காகத்தான் இந்த வேத பகுதியை உங்களுக்கு காண்பிக்கிறேன். சரி, வெளிப்படுத்தின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம். இங்கே நம்ம பார்த்தோம்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை வேதம் நமக்கு மகிமையின் ராஜாவாக, ராஜாதி ராஜாவாக வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. அதை கொஞ்சம் பார்ப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். 11ஆம் வசனத்தை கவனிங்க. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். த ஹெவன்ஸ் வேர் ஓப்பன்ட். பாருங்கள், பரலோகம் நமக்கு மூடி இருக்குது. இப்போ நம்ம இயற்கையான கண்கள்னால பரலோகத்தை பார்க்க முடியாது, ஆவிக்குரிய உலகத்தை பார்க்க முடியாது, அந்த நித்திய உலகத்தை நம்மளால் பார்க்க முடியாது. ரைட். அதை நம்ம பார்க்கணும்னா நம்ம கண்கள் திறக்கப்படணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், எலிஷாவுடைய அந்த வேலைக்காரன் சிரியா தேசத்து அந்த சேனைகள்லாம்
அவங்க எலிஷா இருந்த அந்த பட்டணத்தை சூழ்ந்து கொண்டதை காலையில் எந்திரிச்ச உடனே பார்க்குறாரு. பார்த்தனே அவருக்கு ஒரே பயம். எதிரிகள் இப்படி வந்து சூழ்ந்துட்டாங்களே, பட்டணத்தை சூழ்ந்துட்டாங்க, நம்மளால் தப்பிக்க முடியாது, மாட்டினோம் அப்படின்னு பயந்து போய் எலிஷாவை கூப்பிட்றாரு. எலிஷா சொல்கிறாரு, நம்மோடு இருக்கிறவர்கள் அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் அதிகம் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் சுற்றி முற்றி பார்க்குறாரு, இருக்கிறது 2 பேர், இவர் என்ன அதிகம்ன்றாரு, அவங்க ஆயிரக்கணக்கில் இருக்கிறாங்க அப்படின்னு அவர் இயற்கையாக பார்த்துட்டு சொல்கிறாரு. அப்போ எலிஷா வந்து ஒரு ஜெபம் எடுக்கிறாரு பாருங்கள் கர்த்தர்கிட்ட. கர்த்தாவே இவனுடைய கண்களை திறந்தரலும். அப்படி கண்கள் திறந்ததுக்கப்புறம் தான் அவரை ஆவிக்குரிய உலகத்தில் பார்க்குறாரு. அங்கே பார்த்தா ஆயிரக்கணக்கான தேவ தூதர்கள், ரைட், ரதங்கள், அக்கினி ரதங்கள் அதெல்லாம் இருக்குது. அதை பார்த்ததுக்கப்புறம் இவருக்கு ஒரே தைரியம், இவங்க முன்னாடி சிறிய தேசத்து சேனைகள்லாம் என்ன, ஒன்றும் கிடையாது. அப்புறம் அவருக்குள்ளே ஒரு தைரியம் வந்துருச்சு. எதுக்கு அதை சொல்கிறேன்னா, நம்மளால் இயற்கையாக பார்க்க முடியாது. அந்த இயற்கையான இந்த உலகத்தை தாண்டி அந்த ஆவிக்குரிய உலகத்தில் பார்க்கணும்னா கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தணும். கர்த்தர் நம்ம கண்களை திறக்கணும். அந்த ஆவிக்குரிய உலகத்திலிருந்து ரைட் இந்த உலகத்துக்கு ஆவிக்குரிய காரியங்கள் கடந்து வரணும்னா கதவுகள் திறக்கப்படணும். நீங்கள் தசம பாகத்தை குறித்து கூட படிச்சிருப்பீங்க இல்லையா? மல்கியால் வேதம் இப்படி போதிக்கிறது. நீங்கள் தசம பாகத்தை செலுத்தும் போது கர்த்தர் வானத்தின் மதகுகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பார்னு வேதம் போதிக்குது. பாருங்கள், அந்த ஆசீர்வாதம் ஆவிக்குரிய உலகத்தில் இருக்குது, கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதை உங்கள் மேலே கொட்டணும்னா அவர் கதவை திறக்கணும், திறந்து உங்கள் மேலே கொட்டணும். இங்கே ஸ்பிரிச்சுவல் உலகத்தில் இருக்கிற கர்த்தர் இந்த இயற்கையான இந்த உலகத்துக்குள்ளே வரணும்னா இந்த நித்திய கதவுகள், அனாதி கதவுகள் திறக்கப்படணும். திறக்கும்போது தான் அவர் உள்ளே வர முடியும். அந்த விதத்தில் தான் இங்கேயும் வேதம் போதிக்குது. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், பரலோகம் திறக்கப்படுது. அப்போ திறந்த உடனே கவனிங்க, இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அது வரைக்கும் பரலோகத்தை யாராலையும் பார்க்க முடியல பூமியில் இருக்கிற மக்கள்னால. இப்போ நம்ம அண்ணாந்து பார்த்தோம்னா பரலோகம் தெரியுது, இந்த இயற்கையான வானம் தான் நமக்கு தெரியுது. ஆனால் அப்போ என்ன நடக்கும்னா பரலோகம் திறக்கப்படும். மனுஷனுக்கு கர்த்தர் திறந்து விட்டுருவார். திறந்து விட்டோடனே அங்கே ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற ஆண்டவராக இயேசு இந்த பூமிக்குள்ளே வரார் தன்னுடைய சேனையோடு. எப்படி வராருன்னு பாருங்கள். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். பிரஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மது உள்ள ஆலையை மிதிக்கிறார். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, இங்கே கர்த்தர் தேவ ஆட்டுக்குட்டியாக வெளிப்படலை. எப்படி வெளிப்படுகிறார்? மகிமையின் ராஜாவாக, சேனைகளின் கர்த்தராக, யுத்தத்தில் வல்லவராக, ராஜாதி ராஜாவாக வெளிப்படுகிறார் இல்லையா? ஹல்லேலூயா. அப்போ இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். நம்முடைய ஆண்டவராக இயேசுவை குறித்து யோசிக்கும்போது ஏசப்பா யார் அப்படின்னு யோசிக்கும்போது ஏதோ கலிலேயா ஊரில் இருந்த ஒரு சின்ன குடும்பத்தில் பிறந்த ஒரு கார்பெண்டர் அப்படி யோசிக்க விழுது. நம்முடைய ஆண்டவர் யார்? வானத்தையும் பூமியும் உருவாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன், மகிமையின் ராஜா, ரைட்? வானங்களையும் சர்வ சிருஷ்டிப்பையும் தன்னுடைய வல்லமையுள்ள வார்த்தையினாலே தாங்குகிற தேவன். அவர் தான் இந்த பூமிக்குள்ளே வந்தார். மகிமையின் ராஜா, அந்த மகிமையின் உலகம், அந்த க்ளோரியஸ் ராம்,
க்ளோரி ரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்பிரிச்சுவல் ரம், ஆவிக்குரிய உலகம். அங்கேருந்து இந்த பூமிக்குள்ளே வந்தார். அவருடைய வார்த்தையின் மூலமாக மரியாளுடைய கர்ப்பத்தில் தேவ வல்லமையினால் கருத்தரித்து ஒரு பிள்ளையாக, ஒரு மனிதனாக இந்த பூமிக்குள்ளே வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். எதுக்கு வந்தார்? மீட்பை உண்டு பண்ணும்படி. ஹல்லேலூயா. சரி, இதை நீங்கள் இந்த எண்ணத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது வரைக்கும் சொன்ன காரியங்களெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ போய் இந்த சங்கீதம் 2 கொஞ்சம் பார்ப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ், ஹல்லேலூயா டு ஜீசஸ். சங்கீதம் 2 ஜாதிகள் கொந்தளித்து, முதல் வசனம், ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அரித்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக இஸ்ரவேல் தேசத்தின் தலைவர்கள், ஒரு சில இஸ்ரவேல் மக்கள், அப்புறம் ஏரோது, பிலாத்து, இவங்கெல்லாம் கூடி நம்முடைய ஆண்டவராக இயேசுவுக்கு விரோதமாக பல காரியங்களை செஞ்சாங்க இல்லையா. அந்த காரியத்தை தான் இங்கே ஆவியானவர் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுதி வச்சிருக்கிறார். அப்போ கவனிங்க, இதை பேதுரு அப்போஸ்தலர் நடபடிகளில் இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க. அப்போஸ்தலர்களும் அங்கே இருந்த விசுவாசிகளும். அதை கொஞ்சம் போய் பார்ப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம். உங்களுக்கு தெரியும், யோவானும் பேதுருவும் தேவாலயத்தில் ஒரு மனிதனை, சப்பானியாக பிறந்த ஒருவன், தாயின் கர்ப்பத்திலேருந்தே சப்பானியாக இருந்தவன். அப்போ அவனை அவங்க எழுப்புறாங்க. இயேசுவின் நாமத்தினால் அவனுக்கு தெய்வீக சுகத்தை கொண்டு வராங்க. அவன் கால்கள் பலம் அடைந்து அவன் நல்லா துள்ளி குதித்து நடக்க ஆரம்பிக்கிறான். அதன் மூலமாக அநேக பேர் சுவிசேஷத்தை கேட்குறாங்க. சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்படுறாங்க. இயேசுவின் மூலமாக உயிர்த்தெழுதலை போதித்தார்கள். எதை போதிச்சாங்க? உயிர்த்தெழுதல். ஹல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுதல் ரொம்ப முக்கியமான டாபிக் பாருங்க. இதை புரிஞ்சுக்கணும் சரியா. இது எந்த அளவுக்கு முக்கியம்னு பிசாசுக்கு தெரிஞ்சதுனால இதுக்கு விரோதமாக நிறையா அவன் பிரச்சனைகளை கிளப்புறான். இந்த உயிர்த்தெழுதலின் சத்தியத்துக்கு விரோதமாக. அங்கே குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அந்த உயிர்த்தெழுதலை இப்போ அவங்க போதிச்சாங்க இயேசுவின் மூலமாக அப்படின்னு சொல்லி பேதுருவும் யோவானையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி அவங்கள மிரட்டி, இனிமேல் இயேசுவின் நாமத்தில் எதையும் போதிக்கக்கூடாது, இயேசுவை போதிக்கக்கூடாதுன்னு மிரட்டி அனுப்பிச்சி விட்றாங்க. அவங்க விசுவாசிகளோடு சேர்ந்து ஒரு ஜெபம் ஏறெடுக்கிறாங்க. அவங்க ஏறெடுத்த ஜெபத்தை கொஞ்சம் பார்ப்போம். 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இருந்து. அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாயிருக்கிறீர். கர்த்தர் ஏதோ ஒரு தேசத்து ராஜா கிடையாது. அவர் சர்வ வல்லவர், வானத்தையும் மொத்த பூமியும் உண்டாக்கின தேவன். அதை முதல்ல சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு இந்த 2ஆம் சங்கீதத்தை கோட் பண்ணுறாங்க பாருங்களேன். 25ஆம் வசனம், பிரஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாயினால் உரைத்தீரே. அந்தபடி இங்கே ஒரு சூப்பர் கமெண்ட்ரி கொடுத்துருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த 2ஆம் சங்கீதத்தை குறித்து. அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன் குறித்தவைகளை யாவையும் செய்யும்படி. சிலுவை என்பது இயேசு தன்னை பாதுகாக்க முடியாததுனால நடந்த ஒரு அக்கிரமம் கிடையாது. இயேசு ஏதோ பலவீனமாக, உதவியற்றவராக, நாதியற்றவராக இருந்ததுனால பொல்லாத அரசியல்வாதிகளும் தலைவர்களும் ஒன்று கூடி ஆளுகையில் இருக்கிறவர்கள்
இயேசு விரோதமாக சதி பண்ணி அவரை கொன்னுட்டாங்க. நம்ம வெளியில் பார்க்குறப்ப அதெல்லாம் நடக்குது, அதெல்லாம் உண்மை தான். இயேசு மீது பொறாமை கொண்டு தங்களுடைய பதவிகள் அந்த இதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இதுக்கெல்லாம் ஆபத்து வரக்கூடாதுன்னு ஆண்டவராக இயேசு அவங்க பிடிச்சி அவங்க கொலை பண்ணாங்க. அதெல்லாம் கரெக்ட் தான், உண்மை தான். அது வெறும் இயற்கையாக நம்ம பார்க்குற காரியங்கள். ஆனால் அந்த இயற்கையாக நடந்த காரியங்களுக்கு பின்னாடி ஆவிக்குரிய ஒரு திட்டம் இருக்கிறது, ஆவிக்குரிய சத்தியம் இருக்கிறது. அந்த ஆவிக்குரிய நோக்கங்களை நம்ம புரிஞ்சு கொள்ளலைன்னா நம்ம இயேசுடைய பாடுகளை விளங்கிக்க முடியாது, அவருடைய மரணத்தை விளங்கிக்க முடியாது, அவருடைய உயிர்த்தெழுதலையும் சரியாக விளங்கிக்க முடியாது. சரி, இப்போ தொடர்ந்து வாசிப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். 26 வாசிப்போம். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீர். அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள். இயேசு இந்த பூமிக்கு தேவ ஆட்டுக்குட்டியாக மனுஷனுக்கு மீட்பை உண்டு பண்ண வேண்டும், அவருடைய இரத்தம் சிந்தப்பட வேண்டும், அவர் மனிதனுடைய பாவத்துக்காக பாடுபட வேண்டும், மனிதனுடைய பாவத்துக்காக மரிக்க வேண்டும், மனிதனுடைய உயர்வுக்காக மீட்புக்காக ரட்சிப்புக்காக அவர் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். இதை அவர் நேற்று முந்தானேற்று முடிவு பண்ண ஒரு காரியம் கிடையாது. அவர் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே உண்டு பண்ணின ஒரு காரியம். அவர் நித்தியவாசி, நித்திய ராஜா, மகிமையின் ராஜா. அவர் அப்போவே முடிவு பண்ணிட்டார் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு. அவர் முடிவு பண்ணின காரியங்களை இங்கே மனிதர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், அவங்க பொறாமைனால் கர்த்தரை அழிக்கிறோன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ரைட், நம்முடைய இதை பாதுகாக்கிறதுக்கு, நம்முடைய பதவியை பாதுகாக்கிறதுக்கு அவரை நம்ம இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு ஒரு கூட்டம். பிலாத்து இயேசு நிரபராதி அப்படின்னு தெரிஞ்சும் தன்னுடைய பதவியை பாதுகாத்து கொள்வதற்காக இவங்க மிரட்டுறாங்க இல்லையா, நீர் இயேசு விடுதலை பண்ணால் நீர் சீசனுடைய நண்பன் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். அவர் பதவி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயந்து நியாயமான காரியத்தை செய்யாமல் நீதியை நிலைநாட்டாமல் அவர் அங்கே இயேசுவை மரணத்துக்கு அவருடைய விரோதிகள் கையில் ஒப்பு கொடுக்குறாரு. ஏறாவது அவனும் கை கழுவிடுறான், அவனும் ஒன்றும் செய்யலை. அவனும் இயேசுவை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி இகழ்ந்து அமுச்சு விட்டுறான் இல்லையா. இப்படி எல்லாரும் இயேசுக்கு விரோதமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பின்னாடி இருக்கிற பிசாசும் இந்த இயேசு வந்துட்டார், தேவனுடைய ஒரே குமாரன், தேவனுடைய ஆசிரியர், தேவனுடைய சகலத்துக்கும் அவர் தான் சுதந்திரவாளி, அவரை கொண்டு நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டான், எல்லாம் நம்ம ஆளுகைக்குள்ளே வந்துடும்னு அவன் ஒரு சைடு பின்னாடி இருந்து வேலை பார்த்துட்ருக்குறான். இவங்களாம் வேலை பார்த்துட்ருக்குறாங்க இந்த விதமாக. கவனிங்க, இதை பேதுரு அப்படியே அப்போஸ்தலர்களும் அங்கே இருந்த விசுவாசிகளும் அப்படியே சொல்கிறாங்க பாருங்கள் ஜெபத்தில். 28 ஏரோதும் போந்தி பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். அப்போ இது நடந்தப்போ கர்த்தர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார்? ரைட், இவங்களாம் சேர்ந்து பயங்கரமாக இயேசுவுக்கு விரோதமாக சதி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ரைட், அப்படி சதி பண்ணும்போது கர்த்தர் என்ன செய்தார்? வேதம் நமக்கு சொல்லுது இல்லையா, நம்ம இங்கே பார்க்குறோம். சங்கீதம் 2 4 கவனிங்க. பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அவர் சிரிக்கிறார் பாருங்க. என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், யார் கூட இங்கே மோதிக்கிட்டு இருக்கிறோம், நமக்கு முன்னாடி நிற்கிற இவர் யார் அப்படின்ற வெளிச்சமே இல்லாமல் ஏதோ இவங்க மற்ற அரசியல் எதிரிகளை தீர்த்து கட்டுற மாதிரி ஏசுப்பாவை தீர்த்து கட்டிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க ஒரு ஒரு டைரக்ஷனில் போயிட்டுருக்குறாங்க. இப்போ தான் அங்கே மேலே நின்று பார்த்துட்டு அவர் சிரிக்கிறார். இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அவர் அங்கே அழுதுகிட்டு இல்லை, ஐயோ என் பிள்ளை இப்படி பண்ணுறாங்களே, என் பிள்ளைக்கு இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு அவர் ஒன்றும் அங்கே அழுதுகிட்டு இல்லை. அவர் இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு சிரிக்கிறார். கர்த்தர் நியமனம் பண்ணியிருக்கிற இவர் தான் கிறிஸ்து, இவர் தான் ராஜா. ரைட், ஏறோதுக்கே தெரியுது இவர் தான் யூதர்களின் ராஜா அப்படின்னு.
அவன் எழுதியே வைக்கிறான். யூதர்களின் ராஜா அப்படின்னு சிலுவை மேலே எழுதியே வச்சிட்டான். ஆனால் கர்த்தருடைய தீர்மானத்தை மாற்றுறதுக்கு இவங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவரை கொண்டுட்டா மேட்ரு முடிஞ்சிச்சு, ஏசப்பா ஒன்றும் இல்லாமல் போயிடுவார், அப்புறம் நம்ம பதவிக்கு பாதுகாப்பு என்ன ஆபத்து கிடையாது அப்படின்னு. ஆனால் கர்த்தர் சிரிக்கிறார். மனிதனுடைய மீட்புக்காக இயேசு மரிப்பது அவசியமாக இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் கர்த்தருடைய திட்டங்களை மரணம் தடுத்து நிறுத்த முடியாது. மனிதனுடைய சதி தடுத்து நிறுத்த முடியாது. பிசாசுடைய கிரியைகள் தடுத்து நிறுத்த முடியாது. அதுக்கு ஒரு அற்புதமான சாட்சி என்ன? இயேசுடைய உயிர்த்தெழுதல். இவங்களாம் நினச்சாங்க முடிச்சாச்சு, பிசாசு நினச்சாங்க ஆஹா முடிச்சாச்சு. ஆனால் சங்கீதத்தில் கர்த்தர் சொல்கிறத கவனிங்களேன். என்ன சொல்கிறாரு? அவர் தமது கோபத்தில் 5ஆம் வசனம், அவர்களோட பேசி தமது உக்கிரத்தில் அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். அது மாறாது. கர்த்தர் ஏற்படுத்தினதான். இயேசுதான் ராஜா, இயேசுதான் மகிமையின் ராஜா, இயேசுதான் யூதர்களின் ராஜா. அதை யாராலையும் மாற்ற முடியாது. மரணம் கூட அதை மாற்றாது. 7ஆம் வசனம், தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். இது ஆண்டவராகிய இயேசுவை பிதாவானவர் உயிரோடு எழுப்பும்போது சொன்ன வார்த்தை. நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய பவுல் அப்போஸ்தலன் புறஜாதிகளுக்கு இந்த யூதர்களுடைய தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறார். யூதர்கள் புறஜாதியினர் ரெண்டு பேருக்கும் சேர்த்து அங்கே பிரசங்கம் பண்ணும்போது பாருங்கள், அவரே சொல்கிறாரு, இதை எப்போது கர்த்தர் சொன்னாராம், இந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அங்கே பாதாளத்தில் இருக்கிறாரு, அவர் உயிரோடு எழுப்பணும். இப்போ மனுஷனுடைய பாவத்தினால் அவர் பாடுகள்லாம் பட்டு முடிச்சாச்சு, தேவனுடைய கோபம் தணிக்கப்பட்டுருச்சு. இப்போ அவர் உயிரோடு எழுப்பணும். ஏன்னா ஏசப்பா நீதி உள்ளவர் இல்லையா? அவரும் அவர் பாவம் பண்ணி உள்ளே போகல, நம்முடைய பாவத்துக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்போ அவர் உயிரோடு எழுப்பணும். அப்போ கர்த்தர் என்ன சொன்னார், என்ன பேசினார் என்பதை இந்த பகுதி நமக்கு போதிக்கிறது. இங்கே கொஞ்சம் கவனிங்க. ஹல்லேலூயா டு ஜீசஸ். 28ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். மரணத்திற்கு ஏதுவானதொன்றும் அவரிடத்தில் காணாதிருந்தும் அவரை கொலை செய்யும்படிக்கு பிலாத்துவை வேண்டிக் கொண்டார்கள். அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவையும் அவர் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையில் வைத்தார்கள். தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். கவனிங்க, தம்முடனே கூட கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு போனவர்களுக்கு அவர் அநேக நாள் தரிசனமானார். அவர்களே ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறார்கள். நீர் என்னுடைய குமாரன், என்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். இப்போ இந்த வசனம்தான் கர்த்தர் பேசுகிறார். இந்த வார்த்தையை சொல்லி தான் கர்த்தர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை பாதாளத்திலிருந்து உயிரோடு கூட எழுப்பினார். இந்த வார்த்தை தான் நரகத்தில் தொனிச்சிச்சு பாரு. கர்த்தர் சொல்கிறார், நீர் என்னுடைய குமாரன், என்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். அவர் சொன்ன அந்த வார்த்தை பாதாளத்தை அப்படியே ஆட்டுது. கர்த்தர் தன்னுடைய பலத்த கரத்தை நீட்டி ஆண்டவராக இயேசுவை உயிரோடு கூட எழுப்பினார். இதுதான் நம்முடைய தேவன். இப்படிப்பட்ட தேவன் தான் நமக்காக சிலுவையில் மரித்தார். ரைட். அப்போ ஏன் மரித்தார்? என்ன நோக்கம்? அந்த பாடுகள்னால எனக்கு என்ன உண்டாகுது? அந்த மரணத்தினால எனக்கு என்ன நன்மை? அந்த உயிர்த்தெழுதல்னால எனக்கு என்ன நன்மை? ஏசப்பா ஏன் தன்னை இப்போ இந்த விதமாக ஒப்பு கொடுத்தார்? இப்போ இந்த பாடுகளெல்லாம் அனுபவித்தார்? இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் சும்மா உச்சி கூட்டுறதுக்கோ இல்லை பரிதாபப்படுறதுக்கோ எழுதப்பட்ட நடந்த காரியங்கள் அல்ல.
மகத்துவமான காரியங்களை நடப்பிக்கும்படி, மகிமையான நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் நுழையும்படி கர்த்தர் இதெல்லாம் செஞ்சார். அப்போ இந்த காரியங்களுக்கு நம்முடைய மனதை கொடுத்து இந்த காரியங்களை சிந்தித்து பார்த்து தேவனுடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதுக்காக தான் இந்த போதனை தொடர். இந்த காரியங்களெல்லாம் நம்ம தொடர்ந்து இந்த வருகிற வாரங்களில் தியானிக்க போகிறோம். தொடர்ந்து கேளுங்க, ஜெபத்தோடு கேளுங்க. இந்த வசனங்களெல்லாம் திரும்ப திரும்ப தியானிங்க. மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த போதனையை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.